அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய கவிதை மலை முழுமையான தொகுப்பாக மக்கள் பதிப்பாக தற்போது வெளியீட்டு விழா நடைபெற்று முடிந்திருக்கிறது. நூல் வெளியீட்டு விழாவாக மட்டுமல்லாமல் கழகத்தினுடைய முப்பெரும் விழாவை கொண்டாடும் விதமாக தந்தை பெரியார் குறித்து தலைமையுரையும், அண்ணா குறித்து நானும், அண்ணன் செந்தில்வேல் அவர்கள் முத்தமிழறிஞர் குறித்து பேசுவார் என்று அறிவித்ததற்கு இணங்க பேரறிஞர் பெருந்தகை அண்ணா குறித்து சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று வந்திருக்கிறேன். 1956 திருச்சியிலே ஒரு மாநாடு நடக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு. முதல் மாநில மாநாடு சென்னையில் நடந்தது. அந்த 56 மாநாடு கழகத்தினுடைய வரலாற்றில் 2 முக்கியமான திருப்பு முனைகளை ஏற்படுத்தியது. ஒன்று, திமுக 75வது ஆண்டை இன்றைக்கு நிறைவு செய்திருப்பதற்கு காரணம் என்ன என்பதற்கு அந்த 56 மாநாடு ஒரு பதிலை சொன்னது. அது தேர்தலில் நிற்கலாமா வேணாமா என்கிற கேள்வியை மக்களிடம் கேட்டு ஓட்டு பெட்டி வச்சு மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அந்த ஓட்டெடுப்பின் அடிப்படையில் தேர்தலில் நிற்கலாம் என்கிற முடிவை அந்த மாநாட்டில் தான் கழகம் எடுத்தது. கழகம் இந்தியாவிலேயே ஒரு ஜனநாயக பேரியக்கம் என்பதை சொன்னது அந்த நிகழ்வு. இது ஒரு செய்தி. 2வது, நாவலர் அவர்களை தம்பி வா தலைமையேற்க வா என்று அழைத்ததும் அந்த மாநாட்டில் தான் பேரறிஞர் அண்ணா. இந்த 2 மாநாடும் 2 நிகழ்வும் நடந்த அந்த வரலாற்று திருப்பு முனையான மாநாட்டிற்கு அண்ணா அழைக்கிறார். இப்ப இன்னைக்கு நம்முடைய காஞ்சிபுரம் கூட்டத்திற்கு தலைவர் ஒரு கடிதம் எழுதி காஞ்சிபுரத்திற்கு வாங்கன்னு அழைத்தது போல, ஒய்எம்சிஏ கூட்டத்திற்கு வாங்கன்னு தலைவர் கடிதம் எழுதி அழைத்தது போல 1956 திருச்சி மாநாட்டுக்கு வாங்கன்னு தலைவர் அன்னைக்கு அண்ணா தன்னுடைய தம்பிகளை அழைக்கிறார். அப்படி அழைத்த போது அண்ணா யார் பெயரில் அழைத்தார் என்று சொன்னால், அன்பில் அழைக்கிறார் என்று, அன்பில் அவர்களுடைய பெயரில் தான் அந்த மாநாட்டிற்கு பேரறிஞர் அண்ணா அழைப்பே விடுத்தார். அந்த அளவிற்கு இந்த இயக்கத்தோடு ஒன்றி போயிருக்கக்கூடிய ஐயா அன்பில் அவர்களுடைய வழித்தோன்றலாக, திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றலாக இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். நான் திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றல் என்று சொல்வது ஏதோ அர்த்தம் இல்லாமல் பொருள் இல்லாமல் போகிற போக்கில் அவர் இந்த இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் என்கிற அந்த அர்த்தத்தில் மட்டும் நான் சொல்லவில்லை. இப்போ திராவிட கழகம் சார்பா தமிழ்நாடு முழுக்க 1000 இடங்களில் தெருமுனை கூட்டங்கள்னு அறிவிச்சாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மையை வளர்ப்பதற்காக இந்த கூட்டங்களை நாங்கள் பயன்படுத்த போகிறோம் என்று திராவிடர் கழகம் அறிவித்தது. திராவிடர் கழகம் வீதிகளில் செய்து கொண்டிருப்பதை வானவில் மன்றம் என்கிற பெயரில் சத்தமே இல்லாமல் பள்ளிகளுக்குள் செய்து கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர். அதனால் தான் சொல்லுகிறேன், வானவில் மன்றத்தினுடைய நோக்கம் அறிவியலை பரப்புவது. ஆக அவர் இந்த இயக்கத்தின் வழித்தோன்றல் என்பது அர்த்தம் பொதிந்த மிக கவனமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலா ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு சொன்னா, நான் ஸ்கூல் டேஸ்ல இருக்கும் பொழுது விவாதங்கள்ல நம்ம ஆட்கள் வர உட்கார்ந்து இருக்கும் பொழுது எதிர்த்தரப்பு சத்தம் போட்டு பேசுறாங்க, நம்ம ஆட்களால பதில் சொல்ல முடியலன்னா நமக்கு கோபம் வரும், நமக்கு பயம் வரும், கை நடுங்கும், இதெல்லாம் இருக்கும்ல. ஆனால் விவாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் எதிர்த்தரப்பை துவம்சம் பண்றாருன்னா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அந்த மகிழ்ச்சியை என்னுடைய பள்ளி நாட்களில் கொடுத்தவர் அண்ணன் பரந்தாமன் அவர்கள். அதுக்கு என்ன அப்படின்னா, நான் சும்மா போற போக்கில் சொல்லல, பாராட்டுவதற்கு ஒரு பெரிய மனம் வேண்டும். இன்னைக்கு அவரும் விவாதங்களில் பங்கெடுக்கிறார், நானும் விவாதங்களில் ஒரு சில விவாதங்களில் பங்கெடுக்கிறேன். என்கிட்ட நீ நல்லா பேசுறப்பான்னு சொன்னா அது அரசியல்ல சாதாரணம், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் யாரிடம் நான் ரீச் பண்ண முடியாதோ, யாரை நான் போய் தொடர்பு கொள்ள முடியாதோ அவர்களிடம் போய் அந்த தம்பி நல்லா பேசுவார் என்று பாராட்டக்கூடிய பெரிய மனதுக்காரர் அண்ணன் பரந்தாமன் அவர்களுக்கும், காலையில பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த திட்டத்துக்குன்னே உங்க ஆத்தாப்ப ஒன்று பெற்றுட்டு இருப்பானாடா என்று மிகப்பெரிய அளவுல தினசரி இந்த இயக்கத்திற்காக வசதிகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தில்வேல் அவர்களுக்கும், எழுதுவதை ஒரு கடமையாக மட்டுமல்ல ஒரு தவமாக இந்த இயக்கத்திற்காக எழுதி குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் லெனின் அவர்களுக்கும், திராவிட இயக்கத்தினுடைய சொல்லேருளவர் அண்ணன் கோவி செலியன் அவர்களுக்கும், திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. திருவிழாவில் மேடையில் நிறைய பேர் இருக்கிறோம். திருவிழாவின் சிறப்பே கூட்டம் தான். இந்த நிகழ்வை ஒரு திருவிழாவாக மாற்றி காட்டியிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சிற்றரசு அவர்களே, நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர்கள் அண்ணன் அன்புதுரை அவர்களே,
அண்ணன் வினோத் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, இங்கே ஒரு 350 பேருக்கு மேல இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய பெயரையும் என்னால் சொல்லி அழைக்க முடியும். நேரம் கருதி அனைவருக்கும் வணக்கம் என்று சொல்லி நேரடியா விஷயத்துக்கு வந்துடலாம். கவிதை மலைன்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களுடைய நூற்றுக்கணக்கான கவிதைகள், 2வது தொகுப்புல மட்டும் 188 கவிதை இருக்கு. ஆயிரக்கணக்கான கவிதைகளை 3 தொகுதிகளாக தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் முதலில் கவிதை எழுதிய போது அவருக்கு வயது 14. ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள், நீ நாடி வந்த கோடையுள்ள நாடு தல்லவே என்று அவர் கேட்ட போது 14 வயதுல அவர் கேட்டார். 1938 16 வயதுல இந்த கவிதை எழுதப்பட்டது. 38 அவர் எழுதிய கவிதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கவிதைகள் எழுதி முதலாக தலைவர் கலைஞர் ஒரு கவிதை நூலை வெளியிட்ட போது அவருக்கு வயது 20. அந்த ஆண்டு 1944. 1944 கலைஞருடைய முதல் கவிதை புத்தகம் வந்தது. 2024 கலைஞருடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி முடித்துவிட்டு கலைஞருடைய முழுமையான கவிதையை நாம் தொகுத்து வெளியிட்டிருக்கிறோம். கலைஞருடைய முதல் கவிதைக்கும் கலைஞருடைய முழுமையான தொகுப்பிற்கும் இடையிலே 80 ஆண்டுகள். இந்த 80 ஆண்டுகள் என்பது சாதாரணமானது அல்ல. 80 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை சமூக அரசியல் மாற்றங்களையும் இந்த 3 தொகுதிகளை நீங்கள் படித்தால் கவிதை வடிவில் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை, தமிழ்நாட்டினுடைய சமூக வரலாற்றை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னோமானால் அந்த பெருமை தலைவர் கலைஞரை தாண்டி வேறு எந்த தலைவருக்கும் இருக்காது. இந்த புத்தகத்தினுடைய ஆக்கப்பணிகள் குறித்து, ஏன்னா அண்ணன் கவிதை மலையை ஒரு மலையாக, இடியாக, மின்னலாக பொழிந்து விட்டு போய்விட்ட பிறகு கவிதையை பத்தி நான் பேசணும்னா டம்மி ஆயிடுவேன். அதனால அந்த கவிதைக்குள்ள நான் போகல. 2 விஷயம். ஆக்சுவலா இந்த புத்தகத்தினுடைய ஆக்கப்பணிகள்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த நூலை வடிவமைக்கணும்னா கலைஞர் முதல் முறையாக அப்பா கௌராவை அழைத்து இந்த மாதிரி கவிதை மலை போடணும் அப்படின்னு சொன்ன போது எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. புக்கை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்ப இந்த பைண்டிங் அட்டை இருக்குல்ல, இந்த அட்டை எனக்கு பிடிக்கல, மாத்து அப்படின்னு சொல்றாரு. உடனே இவங்க வேறொரு அட்டையை போட்டு போறாங்க. அந்த அட்டையும் பிடிக்கல, மாத்து. இப்படி ஒரு 4 முறை தொடர்ச்சியாக புத்தகம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வெளியீட்டு விழாவுக்கு தேதி கொடுத்தாச்சு. ஆனா அட்டை இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. தொடர்ந்து மாத்திட்டே இருக்கிறாங்க. கலைஞர் கடைசியா அவரே ஒரு நாள் கூப்பிட்டு பில் கிளின்டனுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தை கையில எடுத்து, இந்த புத்தகத்தினுடைய அட்டையை பாருங்க, அட்டைக்கு உள்ள ஒரு மடிப்பு வச்சு அதுல குறிப்பு எழுதியிருக்கிறாங்க, இந்த மாதிரி அட்டை வேணும் என்று கேட்டாராம். நீங்கள் யோசித்து பாருங்கள். 2 செய்தி இருக்கு அதுல. ஒண்ணு, தமிழ்நாட்டில் வெளிவந்த எந்த புத்தகத்திலும் அந்த மாதிரியான ஒரு வடிவமைப்பு கிடையாது. ஒரு எழுத்தாளன் உள்ள என்ன எழுதியிருக்கிறதுங்கிறத தான் கவனமா இருப்பான். ஆனா அட்டை எப்படி வரணும் என்பது வரைக்கும் மிக நுணுக்கமாக கவனமாக இருந்த தலைவர், ஒரே தலைவர் கலைஞர் மட்டும்தான். அது அல்ல செய்தி. பில் கிளின்டனுடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த புத்தகம் வந்தவுடனேயே படித்து முடிக்கக்கூடிய அளவிற்கு தீவிர வாசிப்பாளராக தலைவர் கலைஞர் இருந்தார். ஏதோ இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு அல்ல. அந்த வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தில் இருக்கக்கூடிய வடிவமைப்பு ஏன் நூலுக்கு வேணும்னு கேட்கக்கூடிய ஆற்றல் கலைஞரிடம் இருந்தது. அதுல 2 இனோவேஷன், எல்லாவற்றிலும் புதுமை இருக்கணும்னு நினைச்சார். தொல்காப்பிய பூங்காவுக்கு கலைஞர் உரை எழுதுறார். தொல்காப்பிய பூங்காவுக்கு உரை எழுதிய அதே கலைஞர் தான் ட்விட்டர்ல 144 வார்த்தைக்கு ஷார்ட் ஃபார்ம்ல எழுதினாரு. 2000 வருடத்திற்கு முன்பு இருந்த ஒரு தமிழ் மொழியை திருத்திய கலைஞர் 144 எழுத்துக்களுக்குள்ள தன்னுடைய அரசியல் கருத்தை சொல்லுவதற்கு ட்விட்டர்லயும் உட்கார்ந்தார். இன்னைக்கு எங்களால 144 கேரக்டருக்குள்ள சொல்ல முடியலன்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ட்விட்டர் லாங் ஃபார்ம் வாங்கி வச்சிருக்கோம். பத்தல 144 வார்த்தைக்குள்ள பத்தல அப்படின்னுட்டு அவர் ட்விட்டர்ல ஷார்ட் ஃபார்ம்ல 144 வார்த்தைகளுக்குள்ள தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்துக் கொண்டிருந்த போது வயது 90 வயது. இன்னைக்கு 10, 20 வயது, 30 வயதுக்கு நமக்கு திணறுகிறது. 90 வயதில் சாதாரணமாக அசாத்தியமான காரியங்களை செய்து முடித்து விட்டு போன தலைவர் கலைஞர். அப்ப இந்த அப்கிரேடேஷன் இருக்குல்ல, நேத்து என்ன என்கிற சிந்தனையை விட நாளை என்ன என்கிற சிந்தனை, உலகளாவில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இங்கே கொண்டு குவிக்க வேண்டும் என்கிற சிந்தனை, அது ஒரு புக்கோடைய ரேப்பர்ல ஆரம்பிச்சு ட்விட்டர் ஷார்ட் ஃபார்ம் வரைக்கும் அவரிடம் இருந்தது. அந்த சிந்தனை தான் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலங்களை பட்டியலிடுங்கள் என்று சொன்னால் தமிழ்நாட்டை முதல்ல கொண்டு வைக்கிறோம்ல, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல். வெறும் கவிஞர் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய தலையெழுத்தை திருத்தி எழுதிய கவிஞர். அதுதான் முக்கியம். அப்போ இது ஒரு பக்கம். இதெல்லாம் இன்னொரு செய்தி இருக்கு. இன்னைக்கு நம்ம பேர் நிறைய பேர் பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளருக்கு தெரியும். கொடி பிடிக்க வைக்கிறது சிரமமா இருக்கு இல்ல, கொடி பிடிச்சிட்டு போனா அந்த கூட்டத்துல சிரமமா இருக்கு. தலைவர் கலைஞர் இந்த உள்ள கருப்பு சிகப்புல எழுதியிருக்கிறோம். இது ஆக்சுவலா வேற கலர்ல முதல்ல எழுதி கொண்டு போய் கொடுத்தாச்சு. இது என்னையா ஏதோ பச்சை நீலம் அப்படி இப்படிலாம் இருக்கு, கருப்பு சேப்புல போடியா அப்படின்னு இருக்காரு. ஆக கருப்பு சிகப்பு என்கிற அந்த இமேஜ் இருக்குல்ல, அந்த இமேஜை
ஒரு இன்ச்சு கூட விலகாமல் எல்லா இடத்திலும் பதிய வைக்க வேண்டும் என்கிற அந்த தீராத வேட்கை தலைவர் கலைஞரிடம் இருந்தது. அந்த வேட்கை நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. கலைஞர் கவிஞரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு 2 பதில் நான் சொல்றேன். அந்த அந்த ஆய்வுக்குள்ளெல்லாம் போக முடியாதுக்கான வயது, அனுபவம், தகுதி எதுவுமே நமக்கு கிடையாது. இருந்தாலும் 2 பதில் சொல்றேன். இங்க நிறைய பேர் ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து வந்திருக்கீங்க, ஏறக்குறைய எல்லோருமே. ஆயிரம் விளக்கு தொகுதியில வள்ளுவர் கோட்டம் இருக்கிறது. இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, வள்ளுவர் கோட்டத்தினுடைய பின்பக்கம் அந்த தேர் இருக்குல்ல, அந்த தேருக்கு பின்பக்கம் ஒரு பாண்டு, குளம் இருக்கு. அந்த குளம் வந்து முழுசா தண்ணி நிரப்பிட்டோம்னா தேர்னுடைய டயர்ல தொடங்கி கலசம் வரைக்கும் மொத்தமும் அந்த பின்னாடி இருக்கக்கூடிய குளத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க அந்த குளத்தினுடைய கடைசியில போய் நின்று பார்த்தீங்கன்னா, எங்க அந்த அன்னை தெரசா பக்கம், மாளிகை பக்கம் போய் நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குளத்துல தேர் மொத்தமும் விழும். அதே போல மொட்டை மாடி, வேயா மாடம்னு பேரு, அந்த மொட்டை மாடிக்கு போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையும் மேல இருக்கக்கூடிய கோபுரமும் அங்க இருக்கக்கூடிய தண்ணியில விழும். விழுமா? அந்த தேர் என்ன தேர்? கல் தேர். சிற்பி வடிவமைச்சிட்டாரு, கல் தேர் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அப்போ கலைஞர் வந்து கேட்கிறாராம், பின்னாடி வந்து நாம வந்து தண்ணி வச்சு ரிஃப்ளெக்டார் போடுறோம், மேல ரிஃப்ளெக்டார் போடுறோம், கல்லு தேரை போட்டோம்னா அது அப்படியே தானே நிற்கும், சும்மா தானே நிற்கும், அது எப்படி ஒரு உயிரோட்டமே இருக்காதே, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, தேர்ல தொம்பைன்னு ஒன்று இருக்கும். தொம்பைனா அந்த சைடில் 4 துணி தொங்குதுல்ல, அதையும் முதலில் கல்லில் தான் வடிவமைத்தார்கள். கல்லில் வடிவமைக்கப்பட்ட அந்த சிற்பி கொண்டு போய் கொடுக்கும் பொழுது இதை எப்படி உயிரோட்டமா மாத்துறதுன்னு கலைஞர் யோசிச்சிருக்காரு. ஒரே நிமிடத்தில் சொன்னாராம், ஒண்ணுமில்ல, இந்த 4 தொம்பை சுத்துது இல்ல, இந்த 4 தொம்பையை மட்டும் துணியில போட்டுருங்க, கல்லுல போடாதீங்க. துணி காற்றில் அசையும், அந்த காற்றில் அசைவது நீரில் பிரதிபலிக்கும், தேர் அசைந்து ஆடி வருவது போல் இருக்கும். யோசிச்சு பாருங்க, இதை ஒரு அரசியல்வாதியால் சிந்திக்க முடியாது, இதை ஒரு இன்ஜினியரால சிந்திக்க முடியாது, இது ஒரு ஆர்கிடெக்டால கூட சிந்திக்க முடியாது. முழுக்க முழுக்க ஒரு கவிஞனால் மட்டும்தான் இதை சிந்திக்க முடியும். தலைவர் கலைஞர் ஆகப்பெரிய கவிஞர். இன்னொரு விஷயம் சொல்றேன், தம்ப்நெயில் கண்டென்ட், யூடியூபுக்கு கண்டென்ட். 90 வயது கலைஞருக்கு 2014 திருச்சி மாநாடு நடக்கிறப்போ, கழகத்தினுடைய கடைசி மாநில மாநாடு ஏறக்குறைய அதுதான் நினைக்கிறேன். அதற்கு வந்து கலைஞர் ஒரு கடிதம் எழுதினார். தொடர்ச்சியா முரசொலியில வந்து இதுவரை நடந்த மாநாடுகள் குறித்து ஒரு கடிதம் எழுதினார். அந்த மாநாட்டு கடிதங்களை எல்லாம் தொகுத்து புத்தகமாக போட்டு மாநாட்டில் விற்பனைக்கு வைப்பது, வெளியிடுவது என்பது இலக்கு. அந்த புத்தகத்தை தொகுத்தவரும் நம்முடைய அப்பா கௌரா அவர்கள் தான். அந்த புத்தக பணி முடிஞ்சிடுச்சு. அதை கொண்டு போய் ப்ரூஃப் பார்த்து ஃபைனல் காப்பியை தலைவர் கலைஞர்கிட்ட கொடுக்கறதுக்காக அவர் கோபாலபுரத்துக்கு போயிருக்காரு. கோபாலபுரம் வீட்டு வாசல்ல அந்த கார் வந்து நிக்குது. தலைவர் ஏறிட்டாரு, இவர் லேட்டா போயிட்டாரு. கொண்டு போய் கொடுத்த உடனே பார்த்துட்டு பின்னாடி அண்ணன், நேரு அண்ணன் எல்லாரும் அமர்ந்திருக்கிறார்கள், மூத்த அமைச்சர்கள்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. வாசல்ல தயாளம்மா அவர்களும் செல்வி அக்கா அவர்களும் நின்றுருக்காங்க. நான் சொல்லலை, இது கௌரா அவர்கள் எழுத்துப்பூர்வமா எழுதி வச்சதுனால சொல்றேன், இல்லைன்னா இந்த மேடைகளில் இதை நான் பயிர மாட்டேன். யோசிச்சு பாருங்க, கலைஞருக்கு 2014 வயது 90 இல்லையா? 90 வயதுல கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே தயாளம்மையாரை பார்த்து பாய், இதோட நிறுத்தி இருந்தா பரவாயில்ல, பாய், ஃப்ளைங் கிஸ். எப்போ? 90 வயதில் சாகிற வரை காதலோடு வாழ்ந்த கவிஞர் தலைவர் கலைஞர். இப்போ இதுதான் வந்து இந்த இடத்துல நமக்கு பெரிய, சரி காதல் தான் எழுதினாரா, கவித்துவமா மட்டும் தான் எழுதினாரான்னு கேட்டா, நரம்பு புடைக்க இந்த இனத்தின் இனமானத்தை உசுப்புவதற்கும் கலைஞர் எழுதினார். ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்றேன். ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பிறந்த நாள், செப்டம்பர் 15 தமிழனுக்கு சுவாசம் பிறந்த நாள், செப்டம்பர் 17 சொரணை பிறந்த நாள், அதே நாளில் சூடும் பிறந்ததாலே கழகம் பிறந்த நாள், நாமும் பிறந்தோம். அப்போ தமிழ்நாட்டின் தன்மானத்தை, சூட்டு சொரண இதையெல்லாம் மீட்டெடுப்பதற்காக உருவாகி வந்த இயக்கம் இந்த இயக்கம். உருவாகி வந்த தலைவர் தந்தை பெரியார், தலைவர் அறிஞர் அண்ணா, அந்த வழியில் வந்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை 3 வரி கவிதையில் சொல்லி முடிக்கக்கூடிய ஆற்றல் கலைஞர் ஒருவரிடம் தான் இருந்தது. அடுத்து எனக்கு அண்ணா பத்தி சொன்னாங்க, ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், சுருக்கமாக அண்ணா பற்றி சில செய்திகளை மட்டும் சொல்லிட்டு விடைபெறலாம். ஒண்ணு, நம்முடைய மேனாள் எம்பி ரா செலியன் நம்மிடம் ஒரு ஸ்டால்வாட் ஒரு எம்பி இருந்தாங்க. செலியன் அவர்கள்ட்ட போய் அண்ணா நூற்றாண்டு கட்டத்தில் ஒரு கடிதம் கேட்குறாங்க, அண்ணா பத்தி ஒரு கட்டுரை எழுதி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதற்கு அண்ணா குறித்து அவர் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, அண்ணா ஒரு இயக்கத்தின் தலைவர். அண்ணா யாருன்னு கேட்கும்பொழுது அவர் சொல்றார், அண்ணா ஒரு இயக்கத்தின் தலைவர். எந்த இயக்கத்தின் தலைவர்? கையில் காசு இல்லாமல், மனதில் மாசு இல்லாமல் நின்ற லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளை கொண்ட ஒரு பேர் இயக்கத்தின் தலைவர் அப்படிங்கிறார். அப்போ திமுகவை
செலியன் எப்படி டிஃபைன் பண்ணாருன்னு சொன்னா, கையில காசு இல்லாம மனசுல மாசு இல்லாம நின்ற லட்சக்கணக்கான உடன்பிறப்புகளின் தலைவன் சொன்னார். இன்றைக்கு ஆட்சி வந்து விட்டோம், அதிகாரம் வந்து விட்டோம். இன்னைக்கு எனக்கு தெரியும், இங்க இருக்கக்கூடிய 300 பேரில் 290 பேர் என்னால பட்டியலிட முடியும். பையில காசு இல்லாம மனசுல மாசு இல்லாம இந்த இடத்துல இருந்து அமர்ந்து. அப்போ இந்த இயக்கத்தினுடைய அடையாளம் என்ன? அண்ணா வந்து மிகப்பெரிய எழுத்தாற்றல், மாயாஜாலம் வாய்ந்த எழுத்துக்கு சொந்தக்காரர். அண்ணாவினுடைய எழுத்து வலிமை இருக்குல்ல, அதை வேற யார் ஒருவராலும் ஒப்பிட முடியாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அண்ணா சாதி பெயரை சொல்லி கட்சிக்கு ஆள் சேர்க்கல. இந்த சாதினா வா எல்லாம் அப்படின்னு கூப்பிடல. நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் எல்லாம் வான்னு மதத்தின் பெயரை சொல்லி ஆள் கேட்கல. என்கிட்ட கோடி கோடியா காசு இருக்கு, என் பின்னால வந்து நில்லுன்னு காசை காட்டி ஆசை காட்டல. பதவி தரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடல. எது பதவி தரேன்னு கூப்பிடல. ஏன்னா 1949 இந்த இயக்கம் தொடங்கப்பட்ட போது நாம் தேர்தலில் நிற்கிற இயக்கம் கிடையாது. நாம கவுன்சிலர் ஆவோம், எம்எல்ஏ ஆவோம், எம்பி ஆவோம், மந்திரி ஆவோம்னு இந்த இயக்கத்தை தொடங்கி யாருக்கும் தெரியாது. அப்ப பதவி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடல. பெயர் கிடைக்கும் வான்னு கூப்பிடல, புகழ் கிடைக்கும் வான்னு கூப்பிடல. இப்படி எதை சொல்லியும் கூப்பிடவில்லை. அண்ணா ஒன்றே ஒன்றைத்தான் சொன்னார், கொள்கையை சொல்லி கூப்பிட்டார். அந்த கொள்கையை சொல்லி கூப்பிட்ட காரணத்தினால தான் எமர்ஜென்சியை எதிர்கொண்டோம். ராஜீவ் படுகொலைக்கு பின்பு படாத கஷ்டத்தை எல்லாம் பட்டோம். இப்படி ஆட்சி அதிகாரம் இல்லாத போதும் இந்த நாட்டில் ஒன்றிணைவோம் வா என்று உலகத்திற்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரே இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. கோவிட் நடந்ததுல என்ன நடந்துச்சு? எல்லாம் உயிருக்கு பயந்து கையில பிடிச்சிட்டு ஓடிக்கொண்டிருந்த போது ஒன்றிணைவோம் வா என்று வீட்டை விட்டு வீதிக்கு வந்து உயிரை கொடுப்பதற்கு துச்சமாக நினைத்தார்களே, அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள். அது என்ன காரணம்? அண்ணா என்ன சொல்லி அழைத்தார்? பேரு, புகழ், பெருமை, காசு, பணம், பதவி, சாதி, மதம் எதை சொல்லியும் அழைக்கவில்லை, கொள்கையை சொல்லி அழைத்தார். பம்மலுக்கு பக்கத்துல ஒரு கூட்டம் நடக்குது. கூட்டத்தில் வந்து காங்கிரஸ்காரர்கள் கல் வீசுகிறார்கள். அன்னைய காங்கிரஸ், ஏன்னா அரசியல் கவனமா பேசணும். அன்னைய காங்கிரஸ் கல் வீசுறாங்க. கல் வீசின உடனே எதிர்த்து திருப்பி நம்ம ஆள் சும்மா இருவானா, சும்மா எடுத்து வீசுறான். 2 பஸ்ஸுடைய கண்ணாடி உடைந்து விடுது. காமராஜர் அதை ஒரு பெரிய அரசியலாக மாற்றுகிறார். ஐயோ திமுக காலிகள் பஸ் கண்ணாடி உடைச்சிட்டா அப்படின்னு பெரிய அளவில் பிரச்சனையாக்குறார்கள். அப்போது அண்ணா சொன்னார், எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள் நம்முடைய தோழர்கள் கல் வீசினர்கள் என்று சொல்லுகிறார்கள், கலவரம் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு சொல்றாங்க. அப்படி யாரேனும் செய்திருந்தால் அவர்களை என் உடன்பிறப்பாக ஒரு நாளும் நான் மதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை. நம்மில் 4 பேர் செத்து போயிருந்தான்னு சொன்னா நான் அழுதுட்டு போயிடுவேன். நீ கல்வீசி இன்னொருத்தன் செத்தான்னு சொன்னா வாழ்நாளுக்கும் அது எனக்கு கரைன்னு சொன்னார். சாகத்தான் அழைக்கிறேன் உன்னை என்று அண்ணா சொன்ன பிறகு திரண்ட கூட்டம் உங்களுடைய தாத்தாவும் என்னுடைய தாத்தாவும். பதவிக்கு வா என்று அழைத்த பிறகு இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே முதலமைச்சர் கனவோடு தான் ஆரம்பிக்கிறார். என்ன அந்த கணக்கெல்லாம் கிடையாது. இன்னொருத்தர் சிஸ்டம் சரியில்லைன்னு வந்தாரு, ஐயோ மண்ட குழம்பு. அந்த கணக்கெல்லாம் இங்க போ. பதவி, வெறி, இது வாய்ப்பு எதுவுமே இல்லாத போது சாக அழைக்கிறேன்னு சொன்ன பின்னால் அவர் பின்னால் திரண்ட கூட்டம் இந்த கூட்டம் என்று சொன்னால் அதுதான் அண்ணாவினுடைய வலிமை. அண்ணா என்ன சாதித்து காட்டினார்? எளிய மனிதர்களை கொண்டு எளியவர்களுக்கான அரசியலை சாத்தியப்படுத்தி காட்டினார். நீங்க கையில காசு இல்ல, மனசுல மாசு இல்ல, ஆனா என்ன பண்ணீங்க? இதுவரைக்கும் இந்த நாட்டில் சாத்தியமே இல்லைன்னு சொன்ன ஒரு மாநில கட்சியினுடைய ஆட்சியை இந்தியாவில் முதலில் நிகழ்த்தி காட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி சாத்தியமானுச்சு? எளிய மனிதர்களை கொண்டு பெரிய மலைகளை உடைத்தறிந்தோம். என்ன, ராமநாதபுரத்தில் ராஜா தேர்தலில் நிற்கிறார். எதிர்த்து நிற்பவர் அவரிடம் குதிரை வண்டி ஓட்டிய குதிரை வண்டி டிரைவர். யார் ஜெயிப்பா? ராஜா தானே ஜெயிக்கணும். அண்ணா அந்த தலைவிதியை மாற்றி எழுதினார். ராஜாவை குதிரை வண்டிக்காரை வைத்து வீழ்த்தி காட்டினார். அவரோடு மட்டுமா? இதுவரைக்கும் இந்த நாட்டில் சாய்க்கவே முடியாது என்று கருதி கொண்டிருந்த காமராஜரை மாணவரான சீனிவாசனை வைத்து வீழ்த்தி காட்டினார். இதுவரைக்கும் சர்வாதிகாரத்தின் உச்சம், தமிழ்நாட்டினுடைய மக்களாட்சி வரலாற்றில் இப்படி ஒரு ஆட்சியை பார்த்ததே இல்லை என்று சர்வாதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் நின்று கொண்டு ஆடிய அம்மையார் ஜெயலலிதாவை ஈஜி சுகவனம் என்று ஒரு எளிய தொண்டனை வைத்து வீழ்த்தி காட்டினார். எளிய மனிதர்களை கொண்டு எல்லாவற்றையும் சாத்தியப்படுத்தி காட்டிய இயக்கம் இந்த இயக்கம். நான் சொன்ன அண்ணா கடுமையான எழுத்துக்காரர்னு ஒரு அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? நான் முன்னாடி சொன்னேன்ல, அவர் இதையெல்லாம் சொல்லி ஆள் சேர்க்கல, கொள்கையை மட்டும்தான் சொல்லி ஆள் சேர்த்தார்னு. அந்த கொள்கை திராவிட நாடு கொள்கை. அந்த கொள்கையை கைவிட வேண்டிய ஒரு நெருக்கடி அவருக்கு வருகிறது, அரசியல் நெருக்கடி. கைவிடலைன்னா கட்சி போயிடும். கைவிட்டோம்னா அவன் காசுக்கு வரல, பதவிக்கு வரல, இந்த கொள்கைக்காகத்தான் வந்தான், அவன்லாம் போயிடுவான். இந்த நெருக்கடியை அண்ணா எப்படி எதிர்கொண்டார்? ஒரே கேள்விதான். எப்படி எதிர்கொண்டிருப்பார்? கூட்டம் போட்டாரா, பேசினாரா, வீதிக்கு வீதி நடந்து பேசினாரா? அதெல்லாம் தனி. எண்ணி துணிக கருமம் என்று ஒரே ஒரு புத்தகம் எழுதினார். அந்த ஒரு புத்தகம்
கட்சியையும் காப்பாற்றியது, தொண்டர்களையும் காப்பாற்றியது, மாநில சுயாட்சி என்கிற கொள்கை வழியாக இந்த இயக்கத்தின் கொள்கையையும் காப்பாற்றியது. அப்ப இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. நீங்கள் யோசித்து பாருங்க, எதுக்கு இந்த ஸ்ட்ரென்த்? இன்னைக்கு ஈவினிங் வந்து பொதுக்கூட்டத்துக்கு முடிச்சுட்டு எல்லாம் போக போறீங்க இங்க காஞ்சிபுரத்துக்கு. 75 ஆண்டு காலம் ஒரே சின்னம், ஒரே கொடி, ஒரே தலைமை என்கிற அடிப்படையில் எத்தனையோ பிளவுகள் வந்த பிறகும் நாமெல்லாம் உறுதியோடு நிற்கிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? அரசியலா? அதிகாரமா? அதெல்லாம் கிடையாது. இது அண்ணன் தம்பி உறவு. இது அண்ணன் தம்பி உறவு. இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் அண்ணன் என்றுதான் நான் அழைக்கிறேன், எல்லோரும் என்னை தம்பி என்றுதான் அழைக்கிறார்கள். தோழர் என்பது அரசியல் சொல். ஆமா, நண்பன் என்பது அரசியல் சொல். எல்லாம் எங்க வரைக்கும்? தோழர் என்று சொன்னாலும் நண்பன் என்று சொன்னாலும் வீட்டு வாசலுக்கு வெளியில தானே. வீட்டுக்குள்ள தோழரோ நண்பரோ இருக்க போறது இல்ல. வீட்டுக்குள்ள இருக்க போறது அண்ணனும் தம்பியும் தான். இயக்கத்தை, அரசியலை வீட்டுக்கு வெளியே இருந்த நிலையிலிருந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அமர வைத்தவர் பேரறிஞர் அண்ணா இல்ல. அதனால தான் இன்னைய வரைக்கும் அண்ணன் தம்பி என்கிற உறவோடு இந்த இயக்கம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகுது. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் திருமண பத்திரிகை அடிக்கிறோம் நாமெல்லாம். இந்த திருமண பத்திரிகைக்கு பின்னால் என்ன செய்தி இருக்கிறது? ஒரு காலத்தில் திருமணம் என்பது சொந்த சாதியில, சாதி பேரை தவிர வேற எதுவும் அந்த திருமண பத்திரிகையில இருக்காது. அந்த ஒரு திருமண பத்திரிகை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே சாதிக்காரர்களாக இருப்பார். ஏன்னா மாமே, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாம் ஒரே சாதிக்காரராக தான் இருப்பாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அடிக்கக்கூடிய திருமண பத்திரிகையில் மட்டும்தான் எல்லா சாதிக்காரனுக்கும் இடம் இருக்கும். ஏன்னா எங்கள் எல்லோ சாதியிலும் எனக்கு அண்ணன் இருக்கிறார்கள், எல்லா சாதியிலும் எனக்கு தம்பி இருக்கிறார்கள் என்கிற அந்த சகோதர பந்தத்தை உருவாக்கியவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா. நம்முடைய நுங்கம்பாக்கம் இல்லத்துல அண்ணா வந்து படுத்திருக்கிறார். திடீர்னு எழுந்து உட்காந்து சில கோப்புகளை பார்க்கிறார், கையெழுத்து போடுறார். அவருக்கு தெரியாது நாம என்ன ஆக போறோம், என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாது. அடுத்த சில நாட்கள்ல அடையாறு மருத்துவமனையில் கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல அவரை சேர்க்க வேண்டிய நிலை ஏற்படும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அண்ணா அவருடைய மரணத்தை முன்பே யூகித்தார். எப்படி யூகித்தார்னா, சட்டமன்றத்தில் ஒரு முறை யுவர் டேஸ் ஆர் கவுண்டட், உங்களுடைய நாட்கள் எண்ணப்படுகிறது என்று சொல்ல போது, ஆமா, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட், என்னுடைய காலடிகளை நான் பார்த்துதான் வைக்கிறேன் என்று சொன்னவர் அவர். அப்ப அவருடைய மரணத்தை அவர் முன்பே யூகித்தார். என்னதான் அறிவியல் வளர்ந்திருந்தாலும், மருத்துவம் வளர்ந்திருந்தாலும், மரணம் வாசலில் வந்து கதவை தட்டுகிறது என்பது அண்ணாவுக்கு தெரிந்திருந்தது. நம்முடைய பேராசிரியர் பெருந்தகை 1971ஆம் ஆண்டு முரசொலி மலர்ல ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன அப்படின்னா, நுங்கம்பாக்கம் இல்லத்துக்கு பேராசிரியர் வருகிறார். நம்முடைய நுங்கம்பாக்கம் இல்லத்துக்கு. அந்த இல்லத்துக்கு வந்து பார்க்கும்பொழுது அண்ணா ஃபைல்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறார். மணி நள்ளிரவு 12 இருக்கிறது. அந்த ஃபைல்ல கையெழுத்து போட்டுட்டு இருக்கும் பொழுது, இப்பதானே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வந்தீங்க, ரெஸ்ட் எடுக்கலாமே, ஏன் இந்த கோப்புகள் எல்லாம் இப்ப கையெழுத்து போடணும், என்ன அவசரம்னு கேட்டபோது, அவசரமா கையெழுத்து போடலைன்னா இனி எப்போதும் கையெழுத்து போட முடியாத சூழல் வந்துவிடும் என்று அவர் சொன்னார். அடுத்த நாள் அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் சேர்க்கப்பட்டார். அதன் பிறகு நுங்கம்பாக்கம் இல்லத்திற்கு அவர் வரவே இல்லை. அப்போ சாவு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது என்று தெரிந்த பின்னாலும் இந்த இயக்கத்திற்காக, இந்த நாட்டிற்காக உழைத்து ஓய்ந்த ஒரே பெருமகன் பேரறிஞர் அண்ணா மட்டும்தான். அவர் விட்டு செல்கிற செய்தி ஒன்றே ஒன்றுதான், சாவுக்கு கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது என்று தெரிந்தாலும் இந்த நாட்டுக்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் உழைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.